Hello students, welcome you all to the video lecture on chapter number 1, Real Numbers, Example 1. Consider the numbers 4 power n, where n is a natural number. Check whether there is any value of n for which 4 power n ends with the digit 0. So 4 power n அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். n அப்படின்றது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 1, 2, 3 and so on அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னோட வேல்யூ. ஸோ இப்போ 4 power n வந்து ends with digit 0வா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ends with digit 0 அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு வந்து divisible by 10ஆக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து 0ல் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ a number ends with digit 0 if and only if it is divisible by 10. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம divisible by 10ஆக இருக்கணும். அந்த நம்பரை தான் நம்ம வந்து it ends with digit 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10, 20, 30, 40 and so on இந்த மாதிரி நம்பர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக it is divisible by 10. ஏன்னா இதை divide by 10 போட்டால் 1 வரும், 20 divide by 10 போட்டால் 2 வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நம்பரில் எனக்கு வந்து எண்டு டிஜிட் வந்து 0வா இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ கண்டிப்பாக 10ஆல் டிவைட் ஆகும்னா 10 நான் எப்படி எழுதலாம்? 2 into 5 கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 20 நான் எப்படி எழுதலாம்? 2 into 5 it is 10 into 2. ஸோ அதே மாதிரி 30 எழுதினாலும் 2 into 5 into 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பரும் நம்ம அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 10லேயும் எனக்கு கண்டிப்பாக 2 and then 5 இருக்குது. 20லேயும் அதே மாதிரி எனக்கு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது? 2 and 5. ஸோ அப்போ காமனாகவே எந்த நம்பரை நான் எடுத்தாலும் அதில் வந்து எனக்கு 0 இருக்கணும் எண்டு டிஜிட் அப்படின்னாலே அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸில் கண்டிப்பாக எனக்கு 2வும் இருக்கணும் 5வும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பரில் வந்து எனக்கு வந்து எண்டு டிஜிட் 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்க்கு வரலாம். ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 power n நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 it is nothing but 4 power n. ஸோ 2 into 2 நான் எப்படி எழுதலாம்? 2 power 2 அப்படின்னு எழுதலாம். And then the whole power n. ஸோ இப்போ இதை நான் அப்சர்வ் பண்ணாலே எனக்கு இங்கே ப்ரைம் ஃபேக்டர் எது மட்டும் தான் இருக்குது? 2 மட்டும் தான் இருக்குது. எனக்கு 5 வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இந்த நம்பரில் தட் இஸ் 4 power n இஸ் பவர் ஆஃப் 2 only. 4 power n is power of 2 only. Okay. It does not have factor 5. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணதில் ஒவ்வொரு நம்பரும் இட் இஸ் டிவிசிபிள் பை 10 அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் 2வும் இருக்கணும் 5வும் இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மட்டும்தான் இருக்குது, 5வே கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் என்ன சொல்லலாம்? 4 power n cannot end with 0 for any natural number n அப்படின்றத நான் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அப்போ therefore 4 power n cannot end with 0 for any natural number n. For any natural number n அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அப்போ எந்த டிஜிட் எடுத்தாலும் நம்மளுக்கு எண்டில் 0 வரணும்னா கண்டிப்பாக அது வந்து டிவிசிபிள் பை 10ஆக இருக்கணும்.
10 அப்படின்னா அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 இருக்கணும், 5 இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்க நம்பரில் எனக்கு 2 மட்டும் தான் இருக்குது, 5ஏ கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இட் cannot end with 0 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.